பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸோ நம்ம வந்து என்ன டாபிக் படிக்க போறோம்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் படிக்க சரிங்களாமா. ஸோ இந்த இடத்துல ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா உறவு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஸோ உறவு தமிழ்ல வந்து உறவு அண்ட் சார்புன்னு உறவுகள் உறவுகள் சார் அண்ட் இங்கிலீஷ்லயே ஓகே கண்டிப்பா 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 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து சார்புகள் சரிங்களாமா. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ ரிலேஷன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு செட் இருக்குமா. இஸ் கால்ட் அஸ் நான் எம்டி செட். இதுல சம் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க 1 2 3 அப்படிங்கிற இருப்பாங்க. அண்ட் பி அப்படிங்கிற இன்னொரு நான் எம்டி செட் இருப்பாங்கம்மா. ஸோ இதுல வந்து சம் எலமெண்ட்ஸ் ஏ, இதுல பி, இதுல சி. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் சம் ரிலேஷன் மூலமா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆல்பபெட்டிக்கல முதல் எழுத்து யாரு ஏ, ஆல்பபெட்டிக் ரெண்டாவது எழுத்து யாரு பி, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மூணாவது எழுத்து யாரு சி. இப்படி நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அப்ப இங்க அந்த ஒன்னும் ஏவும் டூவும் பியும் த்ரீயும் சியும் எப்படி ஜாயின் பண்றாங்கன்னா ஆல்பபெட்டிக் இந்த இங்கிலீஷ் லெட்டர் அப்படிதானே. இப்போ ஏங்கிறது வந்து செகண்ட் லெட்டரா இருக்கும் ஆல்பபெட்டிக்ல. நம்ம வந்து இங்கிலீஷ் லெட்டர் நீங்க வேர்ல்டு வைஸா எங்க போனாலும் முத எழுத்து தான் ஏன்னு படிப்போம். எங்கேயாச்சும் இசட் தான் முத எழுத்து, சி ரெண்டாவது எழுத்து அப்படின்னு படிச்சிருக்கமாமா. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல அப்போ இந்த இடத்துல ரிலேஷன் அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் த டூ நான் எம்டி செட். ரெண்டு நான் எம்டி செட் இருக்கும். அதுல ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் மூலமா இந்த ஆரோமாக் போறது வந்து இஸ் கால்ட் ஸ்பெசிபிக் கண்டிஷன். ஸ்பெசிபிக் கண்டிஷன். சோ இதுல ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் மூலமா என்ன பண்ணுவாங்க, இந்த ஒவ்வொரு எலமெண்ட் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த பி ல உள்ள எலமெண்ட் கூட என்ன பண்ணுவாங்க ஜாயிண்ட் ஆவாங்கம்மா. சரியா. சோ இதுதான் என்ன ரிலேஷன் சொல்லுவாங்க. சரிமா. அண்ட் ஆல்சோ இஸ் a subset of அப்போ and also subset of A cross B அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. A cross B அப்ப இந்த cross அப்படிங்கிறது is called as Cartesian product. Cartesian product. Cartesian product. So what is mean by Cartesian product? Cartesian product என்ன தெரியுமாமா? Cartesian product என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா சார்? ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா. சோ படிச்சிருப்பேன். ஓகே. சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர். சிம்பிளா சொல்றாங்க செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஓகே. இப்போ அதுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம் என்னன்னு பாத்துருவோம் சரிங்களா. சோ அதுல வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரை வச்சு எப்படி நம்ம ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உருவாக்க போறோம் அப்படின்னு படிச்சுட்டு இந்த இடத்துல ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்து சொல்லிடலாம். அப்ப ரிலேஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன் என்னன்னா A and B are the two non-empty set. The relation from A to B having some specific condition. A ல இருந்து B க்கு ஒரு ரிலேஷன் இருக்கணும்னா அதுக்கு ஸ்பெசிபிக் கண்டிஷன் கட்டாயமா இருக்கணும். ஒரு கண்டிஷன் இல்லாம ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகாது. அண்ட் ஆல்சோ சப்செட் ஆஃப் A cross B. அண்ட் அந்த ரிலேஷன் வந்து A cross B உடைய சப்செட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்கம்மா. சரிங்களாமா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன பண்றேன், முதல்ல ஒரு செட்னா என்ன மாதிரி எழுதுறேன். வாட் இஸ் செட்? ஒரு செட்னா என்ன தெரியுமாமா? டிஃபைன் செட். செட்னா என்னமா? செட்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரியுமாமா? நோ. கர்லி என்ன சொல்ற? எஸ் 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 வெரி குட். சொல்லுங்க செட்னா என்னமா? Unique values inside a curly bracket. அதானே? Yes, கண்டிப்பா. சோ அந்த செட்டோட டெஃபினிஷன் என்னன்னா collection of well defined object. well defined object அல்லது elements is called as set ன்னு சொல்லுவாங்க. சோ அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கலெக்ஷன்னா ஒரு குரூப்னு அர்த்தம். நன்கு வரையறுக்கப்பட்ட, அதாவது வெல் டிஃபைன்ட், அது கரெக்டா இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஈவன் நம்பர். வாட் இஸ் மீன் பை ஈவன் நம்பர்? சோ செட் ஆஃப் சிம்பிளா இப்படி வாங்க செட் ஆஃப் பாசிட்டிவ் ஈவன் நம்பர் யாரெல்லாம் சொல்லுங்க. வாட் இஸ் a பாசிட்டிவ் ஈவன் நம்பர்? செட் ஆஃப் பாசிட்டிவ் ஈவன் நம்பர் யாரெல்லாம் பிளஸ் வச்ச ஈவன் நம்பர். So 2 is an even number. 0
ஜீரோங்கிறது ஒரு ஈவன் நம்பர் தான். ஆனா சோ இதுக்கு பிளஸும் வரும் மைனஸும் வரும். அப்ப யாரை சேர்ப்பீங்க? So Positive. 0 is the even number. It be neither or negative. இது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம். அப்ப நமக்கு அதை சொல்ல பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா பிளஸ் ஜீரோவும் உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ தான், மைனஸ் ஜீரோவும் ஆன்சர் ஜீரோ தான். அப்ப இதுல பிளஸ்ல சேர்ப்பீங்களா மைனஸ் சேர்ப்பீங்களான்னா அது வந்து எது கூட சேர்க்க முடியாது. அதனால ஜீரோங்கிறது ஈவன் நம்பர் தவிர்த்துட்டு அது பாசிட்டிவ் ஈவன் நம்பர் நீங்க சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்க யார் தான் ஆரம்பிப்பாங்க? 2, அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 8 அண்ட் எக்ஸெட்ரா. சோ ஒரு கேலி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இது எக்ஸெட்ராங்கிறது கண்டினியூஸா இருக்கும், என்ன பண்ணாது முடியவே முடியாது. ஓகே தானேமா? அப்போ இங்க இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரியுதா பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். சோ இங்க கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் 2, 4, 6, 8 இப்படிங்கிற கலெக்ஷன் இருக்குது. அண்ட் வெல் டிஃபைன் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? பாசிட்டிவ் ஈவன் நம்பர்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்படிதானேமா? நன்கு வரையறுக்கப்பட்ட கரெக்டா என்ன பண்ணணும், நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா உள்ள நம்பர். இதுல 1 வருமா, இதுல வந்து 5 வருமா, இதுல 7 வருமா, அல்லது கண்ட்ரி டு கண்ட்ரி போச்சுன்னா இது மாறுமா? இப்ப நீங்க துபாயில இருக்கீங்க, சோ துபாயில வந்து ஈவன் நம்பர் 2, 4, 6, 8, இந்தியா ஈவன் நம்பர் 1, 3, 5, 7 அப்படி சொல்ல முடியுமாமா? சோ இங்க வேர்ல்டுல இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலுமே என்னது ஈவன் நம்பர், பாசிட்டிவ் ஈவன் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8 தான் சொல்லுவாங்கம்மா. கரெக்ட் தானேமா? எஸ். அப்ப கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் செட் ன்னு சொல்லுவாங்க. சரிங்களாமா? அப்ப இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப இந்த இடத்துல செட்டை வந்து எப்படிலாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். Roster form and set builder form. வெரி குட், சூப்பர். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். சோ செட்டை வந்து டிஃபைன் பண்ணதுக்கு ஒரு மொத்தம் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஒன்னு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னமா? சோ டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இஸ் ஒன்லி ஒன்லி வேர்ட்ஸ். அதாவது அந்த செட்டை வந்து ஒன்லி வேர்டால சொல்லுவாங்க. தி செட் ஆஃப் ஈவன் நம்பர், அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, நான் இப்ப எழுதி காட்டுறேன். வேர்ட்ஸ்னா செட் ஆஃப், செட் ஆஃப், கலெக்ஷன் ஆஃப், கலெக்ஷன் ஆஃப், பாசிட்டிவ் ஈவன் நம்பர். சோ இங்க ஒன்லி முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்? வேர்ட்ஸா இருக்கும். சோ வேர்ட்ஸா இருந்தா அதுக்கு பேர் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். சரியாமா? சோ செகண்ட் ஃபார்ம் என்ன ஃபார்ம்னா செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம். சோ செட் பில்டர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பனிங், ஒரு கர்லி பிராக்கெட் க்ளோஸ் இருக்கும். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கும், such that அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த such thatக்கு பதிலா இன்னொரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஆர் அப்படி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கம்மா. அப்ப இது எப்படி எழுதுவாங்க பாருங்க. சோ இந்த செட்ல எக்ஸ் அப்படின்னு எலிமெண்ட் இருக்க போது such that எக்ஸ் யாரு? எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஈவன் நம்பர். புரியுதா பாருங்க? அப்ப இதுல இந்த such that சிம்பிள் இருக்காமா? அப்ப such that ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு செட் பில்டர் ஃபார்ம். அவ்வளவுதாம்மா. ஓகே தானே? புரிஞ்சுச்சாமா? Sir, descriptive form, set builder form is the same thing, right? Like yes, same thing answer. But what is a structure? Structure எப்படி இருக்கு பாருங்க. What is the structure? இது only giving the words. எல்லாமே வேர்ட்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஆனா இது என்ன சிம்பிள் இருக்கு? such that ஒரு சிம்பிள் இருக்குதா? 2 புள்ளி வச்ச சிம்பிள் இருக்குதா? அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு அதனுடைய அமைப்பு மாறுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. இப்போ இந்த வேர்டிங்ஸ்ல எங்கேயாச்சும் இந்த such that சிம்பிள் இருக்குதா பாருங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல எங்கேயாச்சும் such that சிம்பிள் இருக்குதா? no sir. நோ. அப்படின்னா அந்த இடத்த such that சிம்பிள் இல்ல அப்படின்னா அது ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மா. அண்ட் சேம் டைம் நமக்கு என்ன 2 புள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இது பேர் such that. இந்த such that இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே தானேமா? ஓகே. மூணாவது ஃபார்ம் என்ன ஃபார்ம்னா ரோஸ்டர் ஃபார்ம். சோ ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவாங்கன்னா சிம்பிளா பாருங்க. ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பனிங், ஒரு கர்லி பிராக்கெட் க்ளோசிங். இதுல எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சிம்பிளா என்ன பண்ணுவாங்க? கமா வச்சு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து elements, numbers, எலிமெண்ட்ஸ், சிம்பிள் எலிமெண்ட்ஸ். அப்ப பாசிட்டிவ் ஈவன் நம்பர்னா 2, 4, 6, அண்ட் எக்ஸெட்ரா வந்துட்டே இருந்துச்சுன்னா
இது வந்து எனது எனக்கு தேவையான எலமெண்ட்ஸ் அக்யூரேட்டா சொல்றாங்க. இதுல வேர்டிங்ஸோ சஜிதர் சிம்பிளோ எதுவுமே இருக்காதுமா. ஓகே சார். புரியுதாமா? அப்போ இதை வந்து செட்டை டிஃபைன் பண்ணதுக்கான ஒரு ரூல், அவ்வளவுதான். சோ இது ரெப்ரசன்டேஷன். என்னென்ன ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு செட்டை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே தானேமா? ஓகே. இப்போ வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட், சோ அதை வந்து ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு, நடுவில் இன்ட் இருக்கும், பி அப்படிங்கிற செட்டு. சோ இந்த இன்ட்டை எப்படி சொல்லுவாங்கன்னா இன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன் டூ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா? அந்த இன்ட்டுக்கு பேரு மல்டிப்ளிகேஷன், இன் டூ அல்லது கிராஸ் சொல்லுவாங்க. சரி சார், இது எப்படி நம்ம எழுதுவாங்க? ஏ இஸ் a செட், நான் எம்டி செட். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா எழுதிக்கிறேன், 1,2 எழுதிக்கிறேமா. B is the another one of the set. For example, சிம்பிளா A, B எழுதிக்கிறேன். சரியா? இப்போ what is A cross B அப்படின்னா என்ன சார்? அப்போ ஃபர்ஸ்ட் A இருக்கிறதுனால A உட எலிமெண்ட் 1,2 எழுதுங்க, கிராஸ் B இருக்கிறதுனால A, B எழுதிக்கணுமா. இப்போ இதுல நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன படிச்சிருக்கோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இஸ் கால்ட் as set of ordered pair. ordered pair. so ordered pairனா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இருக்கு. கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா நம்ம ஒரு கிராஃப் போடணும், இருக்குதா? ஒரு கிராஃப் x y x கிராஃப்ல. சோ இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2, இது 1, இது 2, இது 1, இது 2 வச்சுக்கோமே. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்றா இருந்தா, சோ எக்ஸ்ல வந்து நமக்கு 2 அண்ட் ஒய்ல வந்து 2. சோ இது வந்து என்னது? இஸ் கால்ட் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். சரியாமா? இஸ் கால்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். அப்படின்னா நமக்கு ரெண்டு ஜோடி கொண்ட ஒரு அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்க? இஸ் கால்ட் ஆர்டர்டு பேர் சொல்லுவாங்க. ரெண்டு ஜோடியான எலிமெண்ட். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட். அப்போ ஒரு பேர் இருக்குதா? ஒரு பேர் இருக்குதா? அதான் இந்த ஆர்டர் பேர். அப்ப என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல? சோ ஆர்டர்டு பேர் என்ன அர்த்தம்னா, இந்த ஒன்ன வந்து இந்த ஏ கூடயும் இந்த பி கூட என்ன பண்ணணும்? நான் வந்து ஆர்டர்டு பேர் மாதிரி எழுதணுமா. அப்ப எப்படி எழுதலாம்னு பாருங்க. செட் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் A, வெரி குட், 1, B, சூப்பர். அடுத்து ஒன்ன வந்து வேற எலிமெண்ட் இங்க இருக்காங்களா? இல்ல. அப்ப அடுத்து 2 வச்சு எழுதுவோமா இல்லையா? 2 வச்சு எழுதுங்க. எப்படி எழுதிருப்பாங்க? 2, A, 2, B. புரிஞ்சுச்சாமா? புரிஞ்சுச்சாமா உங்களுக்கு? எஸ் சார். எஸ். அப்ப ஆர்டர்டு பேர் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜோடியா எழுதணும். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வரக்கூடிய ஆன்சர் ஆர்டர்டு பேர்னு அர்த்தம். சரிங்களா? இதே இல்லையாமா? ஆர்டர்டு. ஓகேமா. அப்போ உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. சரியாமா? புரிஞ்சிச்சுல? சரி, இப்போ ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ரிலேஷன்னா அப்படின்னா நம்ம எப்படி சொல்றேன்? A and B having two non-empty set. ரெண்டுமே எம்டி செட் கிடையாது. அதுல A வந்து B கூட ஒரு ரிலேஷனா இருக்கணும்னா it having some specific condition and also subset of A cross B அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதான் டெஃபினிஷன் ஆஃப் த ரிலேஷன். சோ ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். நீங்க எதையுமே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நம்ம சம் வரைச்சோம் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்தோம். சரி, கவலைப்படாதீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரிலேஷனை எப்படிலாம் மார்க் பண்ணுவாங்க? How can you mark the relation? மார்க்கிங் ஆஃப் ரிலேஷன். ஸோ ரிலேஷனை நம்ம எப்படிலாம் எழுதி காட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஒரு சம்முக்குள்ள போகலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாது. சரியாமா? பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஏ அப்படிங்கிற ஒரு செட் இருக்குமா, அதுல சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? பி அப்படிங்கிற ஒரு செட் இருக்கும், அதுல சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏ அப்படிங்கிற ஒரு செட்டுக்குள்ள சம் எலிமெண்ட்ஸ், பி நான் யார் அப்படிங்கிறது என்ன பண்ணல,
நான் எழுதல, யார் யார் அப்படிங்கறது எழுதல. இப்போ ஏல இருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, ஏல இருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னா அது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா பாருங்க. இப்போ இதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும், இப்ப இங்க ஏ அப்படின்னு எடுத்துறதுனால இதுல ஒவ்வொரு எலமெண்ட் என்ன பண்றேன்னா, இதுல ஒவ்வொரு எலமெண்ட் இருக்கு, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏ இதுல வந்து நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். ஏ அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். சரி, அதை பத்தி என்ன பண்ண ஒரி பண்ண வேணும். ஆனா எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏல உள்ள ஒரு எலமெண்ட் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாமா, பில ஒரு எலமெண்ட் ஸ்மால் பின்னு வச்சுக்கலாம். இந்த ஏல உள்ள ஒரு எலமெண்ட்டும் இந்த பில உள்ள ஒரு எலமெண்ட்டும் இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒரு ரிலேஷன் உருவாக்குது அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா ஏ ரிலேஷன் டு பி இப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஏ ரிலேஷன் டு பி. இதை வேற எப்படி எழுதுவாங்க சார், வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ரிலேஷன், ஏ கமா பி வந்து ரிலேஷனுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எழுதினாலும் ரிலேஷன் தான், உனக்கு இப்படி எழுதினாலும் ரிலேஷன் தான். அப்ப ரிலேஷனை வந்து ரெண்டு விதமா எழுதுவாங்க, அதை என்ன பண்ணீங்க கேர்ஃபுல்லா பாத்துங்க. சோ ஏ ரிலேஷன் டு பின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்டர் பேர சொல்லிட்டு இஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லுவாங்க, இஸ் கால்ட் அஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களாமா? ஓகே தானேமா? அப்ப எப்படி வந்து மார்க் பண்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ரிலேஷன் கிடையாது சார், அப்ப ரிலேஷன் கிடையாதுன்னா அது எப்படி சார் சொல்லுவாங்க அப்படின்னா ஏ ரிலேஷன் கிடையாதுன்னா ரிலேஷன் போட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க. பி அப்ப ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் கிடையாது, வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ கமா பி நாட் பிலாங்ஸ் டு ஆர். So it's not E, is belongs to. சரிங்களா? இந்த சிம்பிளுக்கு என்ன எடுத்துருவாங்கம்மா, இஸ் கால்ட் டு பிலாங்ஸ் டு, பிலாங்ஸ் டு சொல்லுவாங்க. சரிங்களாமா? சோ அது நீங்க ஈன்னு சொல்லக்கூடாது. சரிங்களாமா? இது என்ன சிம்பிள், பிலாங்ஸ் டு சிம்பிள். ஓகே தானேமா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அப்ப ரிலேஷன் அப்படின்னா புரிஞ்சிச்சு, ரிலேஷனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் போறோமா. Types of relation. Types of relation உனக்கு டோட்டலா ரெண்டு ரிலேஷன் இருக்குமா. சோ இங்க வரீங்க என்ன ரிலேஷன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சோ டெஃபினிஷன் 1 அண்ட் டெஃபினிஷன் 2. சோ டோட்டலா ரெண்டு ரிலேஷன் இருக்குது, அந்த ரெண்டு ரிலேஷன் என்ன பேர் சொல்றாங்க அப்படிங்கறது என்ன பண்ண மொத்தமா உங்களுக்கு சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேமா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் எம்ப்டி ரிலேஷன்மா. டிஃபைன் எம்ப்டி ரிலேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் எழுதணும். இந்த ரிலேஷன் ஆர் சொன்னோம்ல, இந்த முதல் எழுத்து ஆர் தானே இருக்குது, அப்ப ரிலேஷன் எப்பவுமே ஆர் ஆன்னு சொல்லுவாங்க. சரியா? ரிலேஷன் ஆர் இஸ் செட் ஏ is called empty relation. என்ன அர்த்தம் அப்படின்னா if no element of A is related to any element of A அப்படி என்ன அர்த்தம், என்னமா அர்த்தம், ஏல some elements இருக்குது, மறுபடியும் இங்க வந்து A cross ஏனா ஏவை வந்து ஏ கூடயே லிங்க் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் மேல வந்து ஏ பின்னு எழுதி காமிச்சேன் அப்படிதானே, ஏ அப்படிங்கிற ஒரு செட் இருக்கும், பி அப்படிங்கிற ஒரு செட் இருக்கும். கரெக்ட் தானேமா? ஓகே. ஆனா இங்க வந்து ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துட்டு இது எம்டி ரிலேஷன் அப்படின்னா ஏல உள்ள சம் எலமெண்ட்ஸ் ஏ கமா பி கமா சின்னு வச்சுக்கோமே, இங்க அதேதான் ஏ கமா பி கமா சி. இதுல ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த கண்டிஷன் படி அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்ட் ஆகல, ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது ரிலேஷன் வச்சுக்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து முழுக்க முழுக்க இந்த ரிலேஷன் ஆர், இந்த ரிலேஷன் ஆர் சோ முழுக்க முழுக்க எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும். அததான் என்ன சொல்லுவாங்க, இஸ் கால்ட் அஸ் பைன்னு சொல்லுவாங்க. இஸ் கால்ட் அஸ் பை. பை தானே? என்னமா? பை. பை, எஸ், இஸ் கால்ட் அஸ் பை. இஸ் கால்ட் அஸ் எம்டி செட் னு சொல்லுவாங்க. இஸ் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. சரியாமா? அப்ப ஏ கிராஸ் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகல, அப்ப நமக்கு எம்டியா இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷனுக்கு என்ன பேரு, இஸ் கால்ட் அஸ் எம்டி ரிலேஷன் பேர். அது நல் செட் அதே மாதிரி சொல்வாங்க தானே? எஸ், நல் செட் எம்டி செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நல் செட் அப்படிங்கிறது
இங்க வந்து ரிலேஷன் படிக்கும், நல் ரிலேஷன், எம்டி ரிலேஷன், பை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இங்க முழுக்க முழுக்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், ரிலேஷன் வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே தானே? ஓகே. ஓகேப்பா. இப்ப அடுத்து செகண்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, யூனிவர்சல் ரிலேஷன் என்ன சார்? வாட் இஸ் இந்த யூனிவர்சல் ரிலேஷன்? நல்ல வார்த்தையை கவனிங்க. எஸ், ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஏ அப்படிங்கிற செட்ல ஏ அண்ட் பி அண்ட் சி இருக்கு சார். அண்ட் மறுபடியும் ஏ அதே எலிமெண்ட் தான், ஏ பி சி இருக்கு சார். அப்ப இதுல ஒவ்வொரு எலிமெண்டும் எல்லா எலிமெண்ட் கூடயும் சேருதுமா. ஒவ்வொரு எலிமெண்ட் எப்படி இது எல்லா எலிமெண்ட் கூடயும் சேருது. ஓகே தானே? பாருங்க, புரியுதாமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, சாரிம்மா, ஒரு சின்ன கால் இருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்ப பாருங்க, இதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகுதா? அதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. பேக்ரவுண்ட் டிஸ்டர்பா இருக்கா? இல்லம்மா, இல்ல, நோ 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 நோ, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லம்மா. ஒரு கால் வந்துச்சு, அதனால நான் பேசுறேன். இல்ல இங்க வந்து அவங்க வந்து எனக்கு புரியுது. இங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட்ல அம்மா குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. இல்ல உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணதுல எல்லா வாய்ஸும் உள்ள வரதான் செய்யும். சோ அது எனக்கு இஷ்யூவா இல்ல. நான் எப்படி அதை யூடியூப்ல போடதான் செய்வேன், அது எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நல்லா புரியுதா அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். ஆமா சார், எனக்கு நல்லா புரியுது சார். ஓகே, இந்த வார்த்தை கவனிங்க. ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ, உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை தெரியுதாமா? ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஒவ்வொரு எலிமெண்டும் ஏல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ஏ கூட ஜாயிண்ட் ஆகும், பி கூட ஜாயிண்ட் ஆகும், சி கூட ஜாயிண்ட் ஆகும். இந்த செகண்ட் பிங்கிறது ஏ கூட ஜாயிண்ட் ஆகும், பி கூட ஜாயிண்ட் ஆகும், சி கூட ஜாயிண்ட் ஆகும். இந்த சிங்கிறது ஏ கூட ஜாயிண்ட் ஆகும், பி கூட ஜாயிண்ட் ஆகும், சி கூட. அப்ப எல்லா எலிமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு யூனிவர்சல் ரிலேஷன் சொல்லுவாங்கம்மா. எதுவுமே விட்டு போயிடாது, எல்லாமே ஒண்ணுக்குள்ள தொடர்பு வச்சுட்டே இருக்கும். is called as Cartesian product of A cross A. அங்க போட்டு வந்துருக்கேன் உனக்கு. So Cartesian product of A cross A. ஓகே, புரியுதா பாருங்கம்மா? Cartesian product of யாருமா? அது வந்து A cross A ன்னு அர்த்தம். சரிங்களா? விளங்குதாமா? இந்த விஷயம் புரியுதா? அப்ப யூனிவர்சல் ரிலேஷன்னா இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் எலிமெண்ட் கொண்ட ரிலேஷன். ஹையஸ்ட் எலிமெண்ட், அதுல ஹையஸ்ட் ஆர்டர் பேர் இருக்கும், மறந்துடக்கூடாது. புரியுதா? புரியுதா? நிஜமா புரியுதா இல்லையாமா? புரியுது சார். கன்ஃபியூஷன் ஒண்ணு இல்லையா? இல்ல every element in set A has image in sub B தான இது? நோ 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 நோ, அது வந்து நீங்க டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டீங்க. சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யுனிவர்சல் ரிலேஷன். that is function. okay, அது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். எவ்ரி எலிமெண்ட் இன் A having the unique image in B அப்படிங்கிறது என்னது? உங்களுக்கு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன் வருமா இல்லையா? சோ அங்க நீங்க சொல்றீங்க இது அது இல்லம்மா, இது வந்து ரிலேஷன்ல உள்ள ஒரு டைப்மா. சரிங்களா? சோ ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதை பார்த்தா புரிஞ்சு. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேபி இந்த நோட்ஸ் ஒரு ஒன் வேர்டா கேட்க வாய்ப்பு இருக்குது. போத் எம்டி ரிலேஷனையும் அண்ட் யூனிவர்சல் ரிலேஷனையும் ஒன்னா சேர்த்து சொன்னா அது என்ன ரிலேஷன் பேர் சொல்றாங்க பாருங்க. இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரிவியல் ரிலேஷன் சொல்றாங்க. ரெண்டையும் சேர்த்து சொன்னா எம்டி ரிலேஷனும் யூனிவர்சல் ரிலேஷனையும் ஒன்னா சேர்த்து சொன்னா அது என்ன பேரு? ட்ரிவியல் ரிலேஷன் பேரு. ஓகே தானேமா? இது ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுங்க, மறந்துடக்கூடாது. ஓகே தானேமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்போ வரைக்கும் எம்டி ரிலேஷன் என்ன புரிஞ்சுச்சா? ஏல உள்ள, இப்போ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எம்டி ரிலேஷன் உங்களுக்கு வேற சொல்றேன். ஏ அப்படிங்கிற செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்டும், நான் இப்ப வேற மாதிரி சொல்றேன், பி அப்படிங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகல அப்படின்னா நமக்கு ஆர்டர் பேர் வராது.
அப்படின்னா அதுக்கு பேரு எம்டி ரிலேஷன். எம்டி ரிலேஷன். அப்ப R1 அப்படிங்கிறது எம்டி ரிலேஷன். ஏல உள்ள எந்த எலமெண்டும் பில உள்ள எந்த எலமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகல. ஏ வந்து 1 கூடயும் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது, 2 கூடயும் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. பி வந்து 1 கூடயும் ஜாயிண்ட் ஆகல, 2 கூடயும் ஜாயிண்ட் ஆகல. அதுக்கு பேரு எம்டி ரிலேஷன். சரிங்களாமா? இப்போ R2 அப்படிங்கிறது யூனிவர்சல் ரிலேஷன். சார் ஏ வந்து 1 2 கூட ஜாயிண்ட் ஆகுது சார், பி வந்து 1 2 கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்டும் பில உள்ள எல்லா எலமெண்ட் கூட சேருது. அப்ப ஏ கிராஸ் பி அர்த்தம். அப்ப அதுக்கு பேர் ஏ கிராஸ் பி. ஓகே தானேமா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு அது நல்ல புரியல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நானா கிரியேட்டிவா என்ன பண்றேன் உங்களுக்கு யோசிச்சு சொல்றேன். சரிங்களாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கம்மா. ஓகேமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ உங்க கையில அவைலபிளா நெட் இருக்காமா? எதுல? உங்களுக்கு அவைலபிளா கூகுள்ல சர்ச் பண்ண முடியுமா? கூகுள்ல சர்ச் பண்ண முடியும். ஏதாவது சர்ச் பண்ணுமா? ஓகே. இல்ல இப்ப இல்ல, நான் சொல்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல மொபைல்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே இன்ஷாஅல்லாஹ் பாருங்கமா. எக்ஸாம்பிள் 1. let A be the set of all student of boys school. A அப்படிங்கிறது யாருன்னா, A அப்படிங்கிற செட் யாருன்னா ஆல் ஸ்டூடெண்ட் ஆஃப் த பாய்ஸ் ஸ்கூல். இப்போ ஆல் ஸ்டூடெண்ட்னா இது பாய்ஸ் ஸ்கூல் அப்படிதானே, இது பசங்க ஃபுல்லும் இல்ல ஒரு செட். அப்போ இங்க ஏ ஏ ஏ அப்படின்னா யாரு? ஆல் ஸ்டூடெண்ட் ஆஃப் பாய்ஸ் ஸ்கூல். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் அர்த்தம். அப்படிதானேமா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் அர்த்தம். இங்க கேர்ள்ஸ் யாரும் கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். முழுக்க வேர்டிங்ஸா இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை, புரியுதுக்கான்னு சொல்றேன். சரிங்களாமா? இதுல வந்து முழுக்க பாய்ஸ். அப்ப இந்த பாய்ஸ் சொல்றாங்க சிம்பிளா சொல்றேன். யாரு நமக்கு? அப்துல் அப்படிங்கிற பையன் இருக்கலாம். அப்துல், ரஹ்மான், சும்மா எக்ஸாம்பிள் ரஹ்மான். வேற என்னது எக்ஸாம்பிள் சொல்றாங்க? 2-3 பேர். இதே மாதிரி 2-3 பேர், நிறைய பேருக்கு வரும். காலித் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அருள், குமார், ரவி, இப்படிங்கிற மாதிரி எல்லாமே பசங்க. பொண்ணுங்க பேரே இதுல கிடையாது. எல்லாமே முழுக்க பாய்ஸ். கேர்ள்ஸ் யாருமே கிடையாது. சரியாமா? சரி, என்ன சொல்றாங்க பாருங்க. show that the relation are in A given by R is equal to A, B. A is sister of B. நல்லா கவனிக்கணும், இதான் முக்கியமான ஒரு ரிலேஷன். அப்போ இங்க R அப்படிங்கிற ரிலேஷன் டிஃபைன் பண்ணாங்க. பாருங்க கண்டிஷன் பாருங்க. R அப்படிங்கிற ரிலேஷன் யார் வரணும்? A, B வரணும். such that அதுக்கு கண்டிஷன் கூட என்ன கண்டிஷன்? A is sister of B. சரியாமா? இப்போ நல்லா கவனிக்கணும். R அப்படிங்கிற ரிலேஷன் எங்க இருந்து எடுக்கணும்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிலாங்ஸ் டு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இன்ட் போட்டுக்கிட்டேன். அப்ப இங்க ஒரு செட்டு தானே சார் கொடுத்துருக்கான், இன்னொரு செட்டு கொடுக்கலையே. ஒரு செட்டு தானே இருக்குது. இன்னொரு செட்டு பி அப்படிங்கிற செட் எங்க பேசிருக்கானா? ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தான் சொல்ல. ஏ அப்படிங்கிற செட் யார் மட்டும்தான்? பாய்ஸ் மட்டும்தான். அப்ப இங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். யாருமா அர்த்தம்? ஏ வந்து ஏ கூட தொடர்பு. ஏ இன்ட்டு ஏ. இப்போ ஏல வந்து நல்ல கவனிங்க. ஏனா இவங்க தானே ஏ. இந்த ஏல உள்ள பாய்ஸ் நேம் பாருங்க. யாரு? அப்துல், ரஹ்மானு, காலித்து, அருள், குமாரு, ரவி. இது ஃபுல்லா முழுக்க பாய்ஸ். மறுபடியும் ஏன்னா மறுபடியும் முழுக்க யார் தான் வருவாங்க? அதே பாய்ஸ் தான். அப்ப பாய்ஸுக்கும் இன்னொரு பாய்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்? ஒரு பாய்ஸுக்கும் இப்போ உங்களுக்கு வந்து தம்பி இருப்பாங்களா? 2 தம்பி இருப்பாங்க வச்சுக்கோமே. உங்க 2வது தம்பிக்கும் 3வது தம்பிக்கும் என்ன ரிலேஷன்? பிரதர்ஸ். அப்படிதானே? அப்ப 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. அப்போ ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் வந்து ரிலேஷன் பிரதர் அப்படின்னு சொன்னா ரிலேஷன் ஓகே, அப்படிதானமா? ஆனா இங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க? சிஸ்டர்.
அப்போ இங்க இருந்து ஒரு பையனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் அதே ஏ செட்ல இன்னொரு பையனை சூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிக்கணும், ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் ரிலேஷன் வந்து சிஸ்டர் வருமா வராதா? வராது, அப்படிதானே? அப்போ என்னால இந்த ரிலேஷன்ல இந்த ஆர் அப்படின்னு ரிலேஷன் எலமெண்ட கொண்டு வர முடியாது. அப்துல் கமா குமார் எழுத முடியுமா? எப்படி எழுத முடியும்? ஏ வந்து பி கூட சிஸ்டரா இருந்தாதான் எழுத முடியும். ஆனா இந்த அப்துல் தான் ஸ்மால் ஏ, அப்துல் தான் ஸ்மால் ஏ, இந்த குமார் தான் ஸ்மால் பி. அப்போ ஏ இஸ் சிஸ்டரா பினா ஓகே, இதுல எழுதிடலாம் ஏக்கமா பிக்கு, ஏக்கு பதிலா குமார், ஏக்கு பதிலா அப்துலும் பிக்கு பதிலா குமாரும் போட்டுடலாம். ஆனா ஏவும் பையன் பியும் பையன், அப்ப சிஸ்டர் வார்த்தை அங்க பொருந்துமா? பொருந்தாது. அப்ப என்னால ஒரு ஆர்டர் பேரன் எழுத முடியாது. இஸ் கால்ட் as empty relation. புரியுதாமா? So when you're doing Cartesian product of two set, அந்த செட்டுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுமே எந்த ரிசல்ட்டுமே வரலன்னா then it is called empty relation. empty relation. ஆமா, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. இப்ப இந்த அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ இருக்குல்லம்மா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ இருக்கா, இந்த ஏவை வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து எடுக்கணுமா, ஃபர்ஸ்ட் ஏ செட்ல இருந்து. அடுத்து செகண்ட் இங்க பி இருக்குதா, இந்த பிங்கிறது இந்த செகண்ட் செட் யாரு? செகண்ட் செட் யாருமா இங்க? அதே ஏ தான், அதே ஏ தான், ஏன்னா வேற செட்டுன்னு கொடுக்கல. அப்போ ஏ அப்படிங்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஏ. அப்ப இதுல ஒரு பிடிச்ச பேர் நீங்க சொல்லுங்க, ஒரு பிடிச்ச பேர் சொல்லுங்க. எந்த பேரும் பிடிக்கும்? என்ன பேரு இங்க? என்னமா? ரஹ்மான். ரஹ்மான். ஓகே, இப்போ இந்த இதுல ரஹ்மான் வச்சுக்கோங்க, ரஹ்மான் ரஹ்மான். ஓகே, இன்னொரு பி, பினா அதே ஏ, இன்னொரு பேர் சொல்லுங்க. ரவி. ரவி. இப்போ ரஹ்மான் இஸ் சிஸ்டர் ஆஃப் ரவி அப்படின்னா இங்க ஓகேவா? பொருந்துதா? தப்பு, தப்பு, பொருந்தாது. அதாவது ஒரு பையன் பேரையும் சிஸ்டர் சொல்ல முடியாது, தப்பு, அது தப்பு. அப்போ இந்த ஏக்கு பதிலா இந்த ரஹ்மான் கமா பிக்கு பதிலா ரவின்னு போட்டு இங்க ஒரு ஆர்டர் பேரை எழுத முடியுமா? முடியாது சார், முடியாது. அப்போ இதுக்கு என்ன பேரு? எம்டி ரிலேஷன் பேர். எம்டி செட். அப்போ என்ன சொல்ல வரேன், ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் மறுபடியும் ஏல உள்ள இன்னொரு எலமெண்ட் கூட சேர மாட்டேங்குது. எந்த எலமெண்ட்டும் இப்போ ஏ அப்படிங்கிறது ஃபுல்லும் முழுக்க முழுக்க பாய்ஸ், இங்க ஏ முழுக்க முழுக்க பாய்ஸ், ஆனா கண்டிஷன் சிஸ்டர் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்ப இங்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்க கூட சேருமா? கண்டிப்பா சேர முடியுமா? சேர முடியாது. அப்போ ஒரு எலிமெண்ட் சேர்ந்தா கூட இது எம்டி இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா எந்த எலிமெண்ட்டுமே சேரல அப்படின்னா இது முழுக்க முழுக்க யாரா இருப்பாங்க? முழுக்க முழுக்க யாரா இருப்பாங்க? எம்டி. அப்ப சிம்பிளா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு போட்டு therefore R is empty relation. ஓகே தானேம்மா? ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே தானேம்மா? ஓகே சார், புரியுது சார். புரிஞ்சுச்சா? போய் சொல்லாதீங்க. ஆமா சார், போய் சொல்லல சார். போய் சொல்லல, நிஜமாவே உண்மைதான் சொல்றீங்களா? புரிஞ்சுச்சா? ஆமா சார், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா புரிஞ்சுச்சா? போய் சொல்லக்கூடாது. இது வந்து நீங்க நல்லா திங்க் பண்ணணும், திங்க் பண்ணாம இருந்தா எழுத முடியுது, மெமரைஸ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் a formula, it's a logic thinking. எஸ் சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா செகண்ட் பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரிலேஷனுக்கு பேர்னு சொன்னா ஆர் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் டேஷ், ஆர் டேஷ்ங்கிறது இப்போ புதுசா ஒரு ரிலேஷன் வருது. அது என்னது? ஏ கமா பி such that the difference between height of A and B is less than 300 meters. Sorry, 3 meters. It's a universal relation. அதை எழுதிக்கிறோமா? R dash, வெயிட் பண்ணுங்க, எழுதிக்கிறேன். R dash is equal to A comma B such that the difference between height of A and B is less than 3 meters. 3 meters. சரிங்களாமா? ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும்.
இப்ப இங்க செட்டு யாரு அப்படின்னா ஏ தான் அந்த செட்டுமா. ஏ தான் யாரு அந்த செட்ல நான் மாத்தல, கொஸ்டினை மாத்தியாச்சு. சரியா? இப்போ செட்டுல மாத்தல, செட்டு ஏ தான். சரிம்மா, ஏ அப்படிங்கிற செட்டு யாரு? பாய்ஸ். அப்படிதானே? ஏங்கிற செட்டு யாருமா? பாய்ஸ். அந்த பாய்ஸ்ல நிறைய பேர் எழுதி கொடுத்தாச்சு உனக்கு. அப்துல் அண்ட் ரஹ்மான் இப்படிங்கிற நிறைய பேர் என்ன பண்ணி உனக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், உனக்கு புரியுதுக்காண்டி. சரி, இப்போ கூகுள் இருக்குல்லம்மா, ஸ்கூல்ல சர்ச் பண்ணுங்கம்மா. கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து எந்த கிளாஸ்ல போய் சேர்ப்பாங்க நம்மளைய? எல்கேஜி. ஸ்கூல்ல வந்து நமக்கு எந்த கிளாஸ்ல எல்கேஜி சேர்ப்பாங்களா? ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி கிளாஸ் முடியும் அப்படின்னா 12th முடிஞ்சிடும். அப்படிதானே? ஹைட் ஆஃப், நீங்க நெட்ல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, the height of the student of LKG to 12th standard அடிச்சு பாருங்க. கூகுள்ல ஒரு சார்ட் லிஸ்ட் வருமா? இருக்குதாமா? height of the student, height of the school student அடிச்சு பாருங்களேன். ஒரு சார்ட் லிஸ்ட் வரும். height of the school student எல்கேஜில இருந்து, அல்லது நானும் உங்களுக்கு சர்ச் பண்ணி பாக்குறேன். மினிமம் ஹைட் ஆஃப் த அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் வந்து மினிமம் ஹைட் ஆஃப் த எல்கேஜி ஸ்டூடெண்ட் அப்படி போட்டிருக்கேன். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் சார்ட் வருது பாருங்க. அதாவது எனக்கு என்ன வருதுன்னா, நான் இப்படி அடிச்சேம்மா, மினிமம் ஹைட் ஆஃப் த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அடிச்சேன். இன் சென்டிமீட்டர் அடிச்சு பாத்தீங்களா? அதுல ஏஜ் 1க்கு வந்து 73 சென்டிமீட்டர் போட்டிருக்குதுமா. ஏஜ் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் போட்டிருக்குமா. இப்படி உங்க சென்டிமீட்டர் லிஸ்ட் இருக்குதா? இன்னும் டேபிள் உங்களுக்கு அவைலபிளா கிடைச்சதா? இது ஆமா, சிமிலர் தான் கிடைச்சிருக்கீங்க. 76 சென்டிமீட்டர் 30 இன்ச்சஸ் அந்த மாதிரி காட்டுது. ஏஜ் 2 அரௌண்ட் 88 சென்டிமீட்டர்ஸ். அதான், அதாவது நீங்க எப்படி சர்ச் பண்ணீங்க? நான் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணி பார்ப்போம். மினிமம் ஹைட் ஆஃப் த எல்கேஜி ஸ்டூடெண்ட் இன் சென்டிமீட்டர். மினிமம் ஹைட் ஆஃப் த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன் சென்டிமீட்டர். எல்கேஜி ஸ்டூடெண்ட் இன் சென்டிமீட்டர், சிஎம். ஓகே சார். அதுல ஃபர்ஸ்ட் வருதாமா, எஃபி நோட்புக்னு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகுதா? அதுல பாருங்க ஏஜ் 1. ஏஜ் 1ல எவ்வளவு லிஸ்ட், எவ்வளவு சென்டிமீட்டர், எவ்வளவு ஃபீட்னு வருதாமா? ஆமா சார். அதுல மோர் தென் கொடுத்து பாருங்க. மோர் தென் அந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணிட்டாமா? ஆமா, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே வந்து நார்மல் ஹைட் ஆஃப் த பாய்ஸ் ரேஞ்சுன்னு வருதா? ஆமா சார். வருதா வரலையாமா? அதாவது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நிறைய இருக்கும். அது என்ன இருக்குது? சி ஆல்சோ சைக்காலஜி டெக்னிக் அப்படின்னு போட்டு நார்மல் ஹைட் ஆஃப் த பாய்ஸ் போட்டு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஏஜ் 1ல எவ்வளவு சென்டிமீட்டர், ஏஜ் 2ல எவ்வளவு சென்டிமீட்டர், அப்படிதானமா? ஆமா சார். ஓகே, இப்போ நம்ம ஒரு பையனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், என்ன ஏஜ் கொண்டு சேர்ப்போம்? 3-4. சூப்பர். நாங்களாம் 5ல தான் சேர்ப்போமா? ஓகே, நீங்க 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏஜ் 4 வச்சுக்கலாம். ஏஜ் என்னது? 4 ஏஜ்ல சேர்ப்போம். சரிங்களா? சோ அதுக்கான சென்டிமீட்டர், அதுக்கான ஹைட் என்னமா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிஸ்ட் படி வாட் இஸ் தி ஹைட்? வேர் இஸ் தி ஹைட்? 103 கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். ஏஜ் 4க்கு வந்து 103 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே தானேமா? 104 சென்டிமீட்டர் 40. யா. ஓகே, இப்போ இப்படி ஏஜ் 4 அப்படின்னு வச்சுக்கோமே. இதுல ஏஜ் 4க்கு வந்து 103 வச்சுக்கோ. இப்ப அவன் 12th படிக்கிற உனக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 17, 18. 17. சிம்பிளா நம்ம 18 வச்சுக்கோமே. அவன் வந்து 18 ஏஜ் வரைக்கும் படிக்கிறான். அதுக்கான சென்டிமீட்டர் எவ்வளவுமா இருக்குது? 177. ஓகே, கேட்டு தானேமா? சோ அப் டு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். சோ இது வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படின்னா இது எல்கேஜின்னு வச்சுக்கோ, எல்கேஜி. சோ இது வந்து அவனுடைய 12th ஸ்டாண்டர்ட். அடுத்தனமா இது வந்து அவங்களோட ஹைட். இப்போ இந்த சம்ல ஒரு ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு 12th வரைக்கும் இருக்குதுமா. இந்த பாய்ஸ் ஸ்கூல்ல கோ எஜுகேஷன் கிடையாது,
எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு 12th வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. 12th வரைக்கும் இருக்குது. அதுல இதே மாதிரி நிறைய பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க ரிலேஷனை உருவாக்க போறேன். நல்ல கவனி, ரிலேஷனை உருவாக்க போறேன். ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் ஆர் டேஷ், அப்படிதானே? ஆர் டேஷ் இஸ் த ரிலேஷன், அப்படிதானமா? ரிலேஷனை உருவாக்க போறேன். இங்க என்ன சொல்றாங்க, இந்த ரிலேஷன்ல ஏயும் பியும் இருக்கும். ஏயும் பியும் இருக்கும். இந்த ஏ அப்படிங்கிறது யாரு, பி அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஏயும் பி எப்படி ஒரு தொடர்பு வச்சிருக்கு, எப்படி ரிலேஷன் இருக்குது? டிஃபரன்ஸ் பிட்வீன் height A and B is less than 3 meter. So 3 meterனா இத சென்டிமீட்டரா மாத்தினா what is a centimeter? 300 centimeter. ஏன்னா ஒவ்வொரு மீட்டரும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு சமம். சரியாமா? அப்ப 300 சென்டிமீட்டர். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, சார் ஏல இருந்து B நீங்க கழிங்க சார், ஒரு ஆன்சர் வரும் சார். அந்த ஆன்சர் 300 சென்டிமீட்டரை விட கம்மியா இருக்கும் சார். அது வந்து யூனிவர்சல் ரிலேஷனா இருக்கும். யூனிவர்சல் ரிலேஷன். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த அப்துல் அப்படிங்கிறவன் எல்கேஜின்னு வச்சுக்கலாம், எல்கேஜி. இந்த ரவி அப்படிங்கிறவன் சும்மா எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்மா. இப்போ இந்த அப்துலுடைய ஹைட் எவ்வளவுமா? 103. 12th ஸ்டாண்டர்ட்ல ரவி படிக்கிறான். இவனோட ஹைட் எவ்வளவு? 177. ஓகே, இப்போ 177ல இருந்து 103 நீங்க கழிங்க. வாட் இஸ் தி ஹைட்? 74 சென்டிமீட்டர். அப்படிதானே? Yes, 74. அப்ப இந்த 74ங்கிறது இந்த 300 விட கம்மியா அதிகமாமா? கம்மி சார். less than 300 or greater than 300? less than 300. Yes, less than 300. அப்போ ஒரு ஸ்கூல்ல எல்கேஜில அப்துல் மட்டும் இருக்க மாட்டான். அப்துல் ரஹ்மானு, காலித்து, இதே மாதிரி 30 பேர் இருப்பாங்க. 30 பேர் இருப்பாங்களா? அதே போல 12th ஸ்டாண்டர்ட்ல ரவி மட்டும் இருக்க மாட்டான். ரவி போல ஒரு 30 பேர் இருப்பாங்க. ரவி மாதிரி ஒரு பேரு, குமாரு, காலித்து, இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே ஒரு 30 பேர் இருப்பாங்க. அப்போ இங்குள் 30 பேரும் இங்குள் 30 பேர் கூட நம்ம செப்பரேட் பண்ணா யாருக்காச்சும் ஒரு ஹைட் கூட 300 கிராஸ் பண்ணி மேல போயிருமாமா? நோ சார், போக வாய்ப்பு இல்ல. நீங்க ஸ்கூல்ல போய் எந்த எல்கேஜி, எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட், 12th வரைக்கும் ஒரு பையனுடைய ஹைட்டையும் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே பொருந்தும். அப்ப இங்க என்ன சொல்ற அப்படின்னா, ஏல உள்ள ஆல் பாய்ஸ் அண்ட் பி, மறுபடியும் ஏ தான், மறுபடியும் ஏல உள்ள ஆல் பாய்ஸ். இதுல எல்லா பாய்ஸையும் இங்குள்ள எல்லா பாய்ஸையும் லிங்க் பண்ணலாமா இல்லையா? எல்லா பாய்ஸையும் சொல்லலாமா? லிங்க் பண்ணலாமா இல்லையாமா? அப்போ ஏல உள்ள எல்லா எலமெண்டும் மறுபடியும் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் லிங்க் ஆச்சுன்னா ஏ கிராஸ் ஏ வந்தாலே அது யூனிவர்சல் செட் தானமா? எஸ். அப்போ therefore r dash is universal relation. hence இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது சார்? லைக் சிம்பிளா இப்படி எழுதணும். இல்ல, அது வந்து show that sum தான். நீங்க சிம்பிளா r dash is அப்ப வந்து டெக்ஸ்ட் வச்சே எழுதிரலாம்ல. டெக்ஸ்ட் வச்சு எழுதி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஒண்ணு கன்ஃபியூஸ், இதான் மெயின் வார்த்தைமா. ஓகே, அப்ப அந்த ஒரு இது எழுதினா மட்டும் போதுமா? இது எழுதினாலே போதும், அவ்வளவுதான்மா. அப்ப நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும். எல்லா எக்ஸாமும் எழுதி காட்ட முடியாது. இது எழுதிக்கங்க. அதாவது a is equal to boys போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ், அடுத்து இந்த பாக்ஸ் எழுதினாலே போதும், அவ்வளவுதான். நமக்கு அதான் வேணும். ஓகே சார். புரியுதாமா? எஸ் சார். நல்லா புரிஞ்சிச்சா? ஆமா சார், புரிஞ்சிச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ். நிஜமாவே நல்லா புரிஞ்சிச்சா? ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நிறைய ஆர்டர் பண்ண மட்டும் இதெல்லாம் லாஜிக்கலா திங்க் பண்ணணும். ஓகே தானே? அதான் சாரும் சொன்னாங்க, நம்மளோட டெஃபினிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். இல்ல, அது வந்து எல்லாமே பொருந்தணுமா?
ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா? சரியா, கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் ஓகேவாமா? எஸ் சார். நல்லா புரிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எஸ் சார். அப்போ எம்டி ரிலேஷன் அப்படின்னா ஒரு செட்ல உள்ள ஒரு எலமெண்ட் இன்னொரு செட்ல உள்ள எலமெண்ட் கூட ஜாயிண்டே ஆகல அப்படின்னா எம்டி. ஆனா யூனிவர்சல் ரிலேஷன்னா ஒரு செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இன்னொரு செட்ல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா யாருமே இங்க விடுபட மாட்டாங்க. இங்க யாருமே விடுபட மாட்டாங்க, எல்லாருமே எல்லா கூட ரிலேஷன்ல இருப்பாங்க. அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் A cross A is called as universal relation. ஓகே சார். நல்லா புரிஞ்சுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எஸ் சார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேமா, ஃபைன், சூப்பர்மா, நல்லது. இப்போ டெஃபினிஷன் 3 அப்படிங்கறது மட்டும் நம்ம முடிச்சுட்டு சம்ம முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு கூட பார்க்கலாம், சரிமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே தானம்மா? ஓகே சார். ஓகே, ஃபைன். இல்ல என்ன கன்டினியூ பண்ணலாமா? கன்டினியூ பண்ணணுமா இல்ல முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஸ்டாப் ஹியர் ஃபார் டுடே. சரிமா, நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நீயும் நிறைய ஒர்க் போயிட்டு முடிச்சிருப்பீங்க, ஸோ அதனால நான் கேட்டுக்கணும்ல. ஸோ உங்களுக்கு நீங்க டயர்ட்னஸ்ல கவனிச்சா அது ஒரு யூஸ் இல்லாம போயிடும், அதனால. சரிம்மா, இப்போ இங்க அந்த ஆர் அப்படிங்கிற ரிலேஷனை டோட்டலா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்கம்மா. ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறத எப்படி 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க எப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். சரிங்களாமா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நல்ல விளங்கணும் இது. சரிங்களா? ஓகே தானேம்மா? நான் இது என்ன பண்ண எழுதி காமிச்சிடுறேன். இப்போ நல்லா ஞாபகம், ஏ அப்படிங்கிற ஒரு செட் இருக்குமா, இஸ் நான் எம்டி செட். இஸ் நான் எம்டி செட். இந்த நான் எம்டி செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன். ஸ்பெசிபிக் கண்டிஷன், ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிலேஷனை உருவாக்கும். ஒரு ரிலேஷனை உருவாக்கும். ஸோ ரிலேஷன் இஸ் a செட் ஆஃப் ஆர்டர் பேர். நிறைய ஆர்டர் பேரா வருமா, இதே இப்ப நிறைய வந்துட்டே இருக்கும். சரிங்களாமா? இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக்கா அண்ட் டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்பாங்க. டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா நான் எத்தனை எலமெண்ட்டை பிக் பண்ணணும்? எலமெண்ட்ஸ் உங்களுக்கு சிம்பிளா புரியுதுன்னு சொல்லிடுறேன். எலமெண்ட்ஸ் இங்க ரிஃப்ளெக்சிவா இல்லையா செக் பண்ணதுக்கு நான் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் வச்சு பார்க்கணும். சிமெட்ரிக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு 2 எலமெண்ட்ஸ் வச்சு பார்க்கணும். டிரான்சிட்டிவா பார்க்கறதுக்கு 3 எலமெண்ட்ஸ் வச்சு பார்க்கணும். அப்படின்னா என்ன சார்? சிம்பிளா உங்களுக்கு எழுதிடுறேன். இதுல ஒரு 3 எலிமெண்ட் வச்சுக்கலாமா? நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஏ, பி, சி, இதே போல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குமா? இதுல ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு பார்க்கறதுக்கு இதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பார்க்கணும். ஏ அப்படிங்கிறது சிங்கிள் எலிமெண்ட், அதை வச்சு பார்க்கணும். பி அப்படிங்கிறது சிங்கிள் எலிமெண்ட், அதை வச்சு பார்க்கணும். சி அப்படிங்கிறது சிங்கிள் எலிமெண்ட், அதை வச்சு பார்க்கணும். எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா பார்க்கணும். செக் டு ஆல் அப்படின்னு, செக் டு ஆல், எல்லாருமே செக் டு ஆல் தான். எல்லாமே செக் டு ஆல். சோ எல்லாமே செக் டு ஆல். சோ இது வந்து உனக்கு குழப்பமா இருக்கும், ஆனா வந்து செம்ம நடந்து நல்ல தெளிவா புரிஞ்சு இப்ப வரைக்கும் இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட். எக்ஸாம்பிள், நான் நிறைய எலிமெண்ட் இதுல இருக்குது ஏல, நான் ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஏன்னு வச்சுக்கலாமா? சரிங்களாமா? இப்போ இதுல ரிலேஷன் அப்படின்னாங்கிறத பார்க்க போறோம். ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்க ஒரே நிமிஷமா. ஓகே, சாரிமா, ஒரு கால் வந்துச்சு, சாரி. இப்போ ரிலேஷன், நாட் ரிலேஷன். நாட் ரிலேஷன் அப்படின்னா என்னமா? இப்ப நல்லா கவனிக்கணும். சோ ரிலேஷன் அப்படிங்கிறனாலே
சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன்மா, சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இந்த கண்டிஷன் படி அந்த எலமெண்ட் கூடயே ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்சிவ். இதெல்லாம் பாருங்க, கவனிக்கிறீங்களாமா? புரியுதா? அதாவது இந்த கண்டிஷன் படி அந்த ஏங்கிற எலமெண்ட் அந்த கண்டிஷன் படி அது கூடயே ஜாயிண்ட் ஆகும். அப்ப இதை எப்படி எழுதுவாங்க? ஏ ரிலேஷன் டு ஏ, அப்படி இல்லைன்னா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எழுதுவாங்கம்மா. இது வந்து பொருந்துச்சுன்னா அப்ப நாட் ரிலேஷன் என்ன சார்? ஏ அப்படிங்கிற எலமெண்ட் இந்த கண்டிஷன் படி அது கூடயே பொருந்தாது சார், செட் ஆகாது சார், அந்த கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது சார். அப்படின்னா ஏ நாட் ரிலேஷன் டு ஏன்னு எழுதுவாங்க. இத ஏ கமா ஏ நாட் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லுவாங்கம்மா. அப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது கூடயே ரிலேஷன் வச்சுக்குதான்னு பாக்கணுமா? சரியா? ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது கூடயே ரிலேஷன் வச்சுக்குதான் பார்க்கணும், மறந்துடக்கூடாது. ஏ கமா ஏ பி கமா பி அதே மாதிரி. எஸ் எஸ் எஸ், ஏ கமா ஏ பி கமா பி சி கமா சி டி கமா டி அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும். இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. அடுத்து ரெண்டாவது பார்த்தனா சிமெட்ரிக். சிமெட்ரிக் வந்து ரெண்டு பர்சன் வேணும், ரெண்டு எலிமெண்ட் வேணும். ஒரு எலிமெண்ட் ஏ, இன்னொரு எலிமெண்ட் பி. சார் எல்லாமே ஒரே எலிமெண்டா இருந்தா சிமெட்ரிக்லாம் பார்க்க முடியாது, ரெண்டு எலிமெண்ட் மஸ்ட். சிமெட்ரிக் பார்க்க சொல்ல, நல்ல கவனிக்கணும். சிமெட்ரிக் பார்க்க சொல்ல ஏல இருந்து பிக்கு ஒரு ரிலேஷன், ஒரு கண்டிஷன் பொருந்துற மாதிரி நீங்க கொடுக்கணும். நல்ல வார்த்தை கவனிங்க. பொருந்துற மாதிரி கொடுத்துட்டு பில இருந்து ஏக்கு கண்டிஷன் பொருந்துமா பொருந்தாதான் பார்க்கணும். அதுல ஏல இருந்து பிக்கு என்ன கண்டிஷன் கண்டிப்பா பொருந்தணும், பொருந்தாத மாதிரி கொடுக்க கூடாது. சரிங்களா? ஏல இருந்து பிக்கு என்ன பண்ண கண்டிஷன் பொருந்தணும். அப்ப ஏ கமா பி கண்டிப்பா ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் பில இருந்து ஏக்கு பார்க்க சொல்ல அந்த கண்டிஷன் எங்க இருந்து போக போன? பில இருந்து ஏக்கு போகுது. பில இருந்து ஏக்கு போக சொல்ல அது பொருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு ஆர்ன்னு போடணும். இல்ல சார் எனக்கு பொருந்தல அப்படின்னா பி கமா ஏ நாட் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு போடணும் சார். ஆனா இது கம்பல்சரியா இருக்குமா? இது கம்பல்சரியா இருக்கும். இஸ் கம்பல்சரி இருக்குமோ? கண்டிப்பா இது நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். ஏ கமா பி கம்பல்சரியா இருக்கா செக் பண்ணிட்டே இருக்கணும். இது பி கமா ஏ இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பி கமா ஏ இருக்குதா, பி கமா ஏ இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஏ கமா ஏ அதுக்கப்புறம் பி கமா பி ரெண்டும் இருந்தா மட்டும் தான் சிமெட்ரி. ஒன் செகண்ட். இது வந்து இந்த லாஜிக் மேல புரியுது. ஏ கமா பி, எஸ் ஏ கமா பி இருக்கணும். அதை மாத்தி போட்டா பி கமா ஏ இருக்குதா இல்லையா அப்படிங்கறது பார்க்கணும். இப்போ வரைக்கும் இந்த லாஜிக் மட்டும் தான் சிமெட்ரி, இல்லட்டா சிமெட்ரி கிடையாது. ஏ கமா பி, ஏ கமா ஏ மட்டும் இருந்தா சிமெட்ரிக். ஆக்சுவலி ஏ கமா ஏ இருந்தா என்ன, சரி ஏ கமா பி இல்லையா அப்ப என்னது அப்படிங்கறத என்ன பின்னால் சொல்றேன். இது உனக்கு புரியுதா? இது உனக்கு புரியுதாமா? ரெண்டு எலிமெண்ட் இருக்குது, ஏ கமா பிக்கு ரிலேஷன் வரணும். பி கமா ஏக்கு ரிலேஷன் வந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். பி கமா ஏக்கு ரிலேஷன் வரலன்னா சிமெட்ரிக் கிடையாதுமா. ஓகேவாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், கவலைப்படாதீங்க. சம்பவத்துல இன்ஷா அல்லாஹ் நல்ல தெளிவா சொல்லி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. இப்ப அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சூப்பர்மா. இப்போ டிரான்சிட்டிவ்க்கு 3 எலிமெண்ட்மா, ஏ பி சி. சரியாமா? இப்போ இங்க 3 எலிமெண்ட் போடுறேன், ஏ பி சி. இங்க ரிலேஷன் எப்படி வரும் அப்படின்னா முதல்ல ஏல இருந்து பிக்கு கண்டிப்பா ரிலேஷன் இருக்கணும், பில இருந்து சிக்கு கண்டிப்பா ரிலேஷன் இருக்கணும், சில இருந்து ஏக்கு சாரி ஏல இருந்து சிக்கு, அதாவது ஏல இருந்து சிக்கு ரிலேஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணுமா. சரியாமா? ஆனா ஏ டு பி கம்பல்சரியா இருக்கும், பி டு ஏ பி டு சி கம்பல்சரியா இருக்கும். பாருங்க,
A comma B belongs to R, B comma C belongs to R. இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் ஆர்டர் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கட் பண்ண மீதி யார் யார் வருவாங்க? ஏசி மட்டும் தெரியுதா? ஏசி ஏசி. அப்போ இந்த ஏ கமா சிங்கிறது ரிலேஷனுக்குள்ள வருமா அல்லது ஏ கமா சிங்கிறது ரிலேஷனுக்குள்ள வராதா அப்படிங்கறத பார்க்கணும். சோ வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ், வரலனா அது டிரான்சிட்டிவ் கிடையாதுமா. ஓகே சார். ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும். சோ நீங்க எதையும் நினைச்சு ஒரி பண்ணிருக்காதீங்க, ரொம்ப ஈஸிமா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதை மட்டும் வழங்கிக்கங்க. ரிஃப்ளெக்சிவ்னா சிங்கிள் எலிமெண்ட் வச்சு பேசணும். சரியாமா? ஓகே சார். அடுத்து டிரான்சிட்டிவ்னா டபுள் எலிமெண்ட் கண்டிப்பா வேணும். சாரி, சிமெட்ரிக்னா டபுள் எலிமெண்ட். டிரான்சிட்டிவ்னா எத்தனை எலிமெண்ட் வேணும்? எத்தனை எலிமெண்ட் வேணும்? 3 எலிமெண்ட். இது மறந்துட கூடாது. சரிங்களா? அடுத்து ஒண்ணே ஒண்ணு இருக்குதுமா, ஒரே ஒரு எலிமெண்ட், ஒரே ஒரு ரிலேஷன். வாட் இஸ் மீன் பை ஈக்வலன்ஸ் ரிலேஷன்? ஈக்வலன்ஸ்னா யூனிவர்சலா? ஈக்வலன்ஸ் ரிலேஷன் ஒரு ரிலேஷன் இருக்குமா? சோ டிஃபைன் ஈக்வலன்ஸ் ரிலேஷன். எல்லாமே இருக்குதா? எஸ். ஒரு ரிலேஷன்ல இந்த மூணுமே இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவும் இருக்கணும், சிமெட்ரிக்காவும் இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். இந்த 3 ரிலேஷனுமே இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் ஈக்வலன்ஸ் ரிலேஷன். இதுல ஏதாச்சும் ஒண்ணு தப்புனாலும் ஈக்வலன்ஸ் ரிலேஷன் வராது. சரியாமா? புரியுதா? புரியுதா? So equivalence relation definition கொடுத்துப்பாங்க பாருங்க. So this is the equivalence relation definition. Okay தானேமா? What is the equivalence relation definition? என்ன இருக்குது? The relation R set A is said to be an equivalence relation if R is reflexive, symmetric, transitive. அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கணும், சிமெட்ரிக்காவும் இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா அது ஈக்வலன்ஸ். இந்த 3ல ஒண்ணு கிடையாதுன்னா அது என்ன கிடையாது? ஈக்வலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இது வரைக்கும் கிளாसेस நல்லா புரிஞ்சுச்சாமா?